ஹாய்! வெல்கம் டு ஜிஆ டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். ரொம்ப ஈஸியா என்னோட ஸ்டைல்ல ஒரு கோவக்காய் பொரியல். இதில ஒரு பொடி ஒண்ணு போட்டிருக்கேன். அதுதான் ஹைலைட்டே. நீங்க பண்ற மாரி பண்ணிட்டு, இந்த பொடிய மட்டும் கடைசியா தூவி இறக்குங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது 1/4 கிலோ கோவக்காய். இத ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி, கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர மூடி, குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு தனியா வச்சிருக்கேன். இதுக்கு நான் சொன்ன அந்த ஹைலைட்டான பொடி 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, கொஞ்சமா ஜீரகம், 2 பல் பூண்டு. இத பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி தனியா இருக்கட்டும். ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இத போட்டு தாளிச்சுட்டு, அதில இந்த கோவக்காய் வேக வச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் போடுங்க. காய்க்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ப வந்து ஆரம்பத்திலே போட்டுட்டோம் வேக வைக்கும்போது. ஸோ, இப்போ உப்பு போட வேண்டாம். கடைசியா பத்தல அப்டின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கோவக்காயும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் அதில மல்லிப்பொடி, மொளகா பொடி, வரமிளகா பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் நான் போட்டு ஒரு பெரட்டிட்டு, அதுக்கப்புறம் அதில நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீக்ரெட் பொடி, பொட்டுக்கல்ல பொடி அதையும் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வதக்கி விட்டு இறக்குனா, சூப்பரான கோவக்கா பொரியல் என்னோட ஸ்டைல்ல ரெடி. நீங்க எப்படி வேணா அந்த கோவக்காய உங்களுக்கு புடிச்ச மாரி போட்டு பண்ணுங்க பொடி. கடைசியா நான் சொன்ன இந்த சீக்ரெட் பொடியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.